என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து TNPSCயில் குரூப் 2 எழுதினவங்க குரூப் 2 2Aக்கு 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை ரீசனிங் பார்ட் வந்திருக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், அடுத்த குரூப் 2 குரூப் 1 எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிலிமினரியில் 25 மார்க் மேக்ஸ் இருக்கு. இந்த ப்ரிலிமினரி 25 மார்க் மேக்ஸ் வரக்கூடிய ரீசனிங்ல 40 மேக்ஸ். ஸோ இது இல்லாம ரயில்வே SSCலையும் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்தவரை பேசிக்ல இருந்து ஹார்ட் லெவல் வர. சரிங்களா? ஸோ ஒரு பேட்ச் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த டைம் எல்லா எக்ஸாமும் கிட்ட வந்திருக்கிறதுனால ரயில்வே SSCக்கு வந்து தனியா பேட்ச் போகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா அந்த SSC ரயில்வேக்குள்ள பேட்டர்ன் மட்டும் போகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குமுலேட்டிவ் பேட்ச். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க, ஓகே, மேக்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேட்ச்ல நல்லா புரிஞ்சுக்கணும். TNPSC குரூப் 2A மெயின்ஸுக்குள்ள ரீசனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுல ரயில்வே SSC இருந்தாலும் ரீசனிங் கத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலா பிளான் பண்ணது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2A மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங்காக தான் பிளான் பண்ணோம். பட் இதுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் போன டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், பட் அதுக்கப்புறம் எனக்கு ப்ரிலிமினரி வரல, ப்ரிலிமினரி கிளியர் ஆகல, ஸோ மெயின்ஸ் போக முடியல, ஸோ மறுபடியும் நான் ப்ரிலிமினரி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஸோ மெட்டீரியல் டீம் எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரல அப்படின்னா அகாடமி சைடில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பெருசாக ஒன்றும் சார்ஜ் பண்ண போறதில்ல, 50, 16 கிடையாது. ஸோ ஒரு மாசத்துக்கு 1000 அதிகபட்சமா. சரிங்களா? அதை தான் குமுலேட்டிவா வாங்குவோம் ஒரு மந்த்துக்கு. அந்த மாதிரி தான் இந்த மேக்ஸ் பேட்சை பொறுத்தவரை நான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ 3 மாசம் கோர்ஸா இருந்தா 3000, 5 மாசம் கோர்ஸா இருந்தா 5000, அந்த ரேஞ்ச் தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுல உங்களுக்கு அதை விட ஒர்த்தான மெட்டீரியல் கிளாஸ் கொடுத்துருவோம். ஸோ நீங்க தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சோட டீடைல்ஸ் நான் சொல்றேன். இந்த பேட்சை பொறுத்தவரை 5 மந்த் கோர்ஸ். சரிங்களா? இந்த 5 மந்த் கோர்ஸ் பிளானுக்கான மெயின் ரீசனே ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டையும் கொடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி கோர்ஸ்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொடுத்துருப்போம். ஒன்லி ஸ்கூல் புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாவே சால்வ் பண்ணுவோம். பிளஸ் நம்ம ஒரு 25 பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல என்ன வரப்போகுது அப்படின்னா, ஃபுல் கொஸ்டினும் சேஞ்ச் ஆகும். நீங்க ஒருவேளை ஆல்ரெடி ப்ரிலிமினரி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க அதை ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம கொடுக்க போற கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா டோட்டலா சேஞ்சஸ். இப்போ நம்ம கொடுக்க போறது இந்த 5 மந்த் கோர்ஸ்ல நான் ஃபுல்லாவே பிளான் பண்ணிருக்கிறது 2 ஏரியா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரிகன், அனதர் ஒன் இஸ் அரிகன் புக். சரிங்களா? அரிகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டடாவே இருக்கும். அரிகண்டும் RS அகர்வால். ஸோ இது ரெண்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டா. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இப்போ நமக்கு கொண்டு வரக்கூடிய கோர்ஸ்ல உங்களுக்கு TNPSC மெயின்ஸும் சரி, அடுத்து வரக்கூடிய ப்ரிலிமினரியும் சரி. நான் மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகல, பிரச்சனையே இல்லை. இதுலயே நம்ம அந்த 5 மந்த்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கானதும் அடுத்த ப்ரிலிம்ஸ், அதாவது நீங்க அடுத்த குரூப் 2 குரூப் 4 எழுதினாலும் நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளா டேட்டாஸ் வந்துடும். இதை வச்சு நீங்க அடுத்த ப்ரிலிம்ஸும் படிச்சுக்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் 5 மாசம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன், எனக்கு திரும்ப இந்த 5 மாசம் கேப் விட்டுரும், நான் படிக்க முடியாது, கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதுக்காக மேக்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை 2 மாசம் மறந்துட்டோம்னா அந்த ஃப்ளோ போயிடும். ஸோ அதுக்காக சில பேர் கண்டினியூ பண்ணுவாங்க. உங்களுக்கும் இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் SSC ரயில்வே அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்களும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்க மாதிரி இந்த கோர்ஸ் போட்டிருக்கோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மந்த். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஆல்மோஸ்ட் பிப்ரவரிக்குள்ள பேட்ச் கம்ப்ளீட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை மெயின்ஸ் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் எண்டு, மேக்சிமம் டிசம்பர்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கரெக்டா 2.5 மாசத்துல உங்களுக்கு ரீசனிங் முடிஞ்சிடும். நீங்க மெயின்ஸ் அப்ரோச் பண்றீங்க, எனக்கு வந்து எக்ஸாம் ஜனவரியில வருது அப்படின்னா அதுக்குள்ள ரீசனிங் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் ஆப்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஆர்டர்ல தான் கிளாஸ் போகும். ஆனா ரயில்வே SSCக்கு தனியா 2 to 5 பேட்ச்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் ரீசனிங்கும் வரும், ஒரு நாள் ஆப்டிடியூட் வரும். அது பல்க் கோர்ஸ். அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு அது தனியா போயிடும். ஸோ இதுல ஜாயின் பண்ணவங்களுக்கு நீங்க நாங்க இது போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்தவரை இயர்லி மார்னிங் கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? காலையில 5:30 to 8 AM. சரிங்களா? நான் கொடுக்குற ஒர்க்கை அன்னைக்கே முடிச்சிடணும். நீங்க ஃபர்ஸ்ட் நாள் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கடைசி நாள் வரை இருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம்பா. நான் எப்பவுமே சொல்றதா, எல்லா பேட்ச்லயும் அதான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல. அது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே எனக்கு ரீசனிங்க்கு ஒரு நோட்டு, ஆப்டிடியூடுக்கு ஒரு நோட்டு, ஃபார்முலாவுக்கு ஒரு நோட்டு, 3 நோட்டு கையில வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஒர்க்கு அன்னைக்கே முடிச்சுட்டே வாங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் நோட்ல கிளாஸ் முடிச்சோம்னா ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்க கிளாஸ்க்கான ஷெட்யூல் நம்ம டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஷெட்யூல் எடுத்துக்கோங்க. ஷெட்யூல் எடுத்து பாருங்க. எல்லா டாபிக்குமே கவர் ஆகும். நீங்க எடுத்திருக்க மெயின்ஸா இருக்கட்டும், தென் அடுத்து ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், எல்லா டாபிக்குமே அக்டோபர் 2ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அனாலஜி முடிச்சிட்டோம்னா 3ஆம் தேதிக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருப்போம். 25 கொஸ்டின். கிளாஸ்ல 25 கொஸ்டின், பிராக்டிஸ் 25 கொஸ்டின்.
இது போக நீங்க ஓனா ஏதாவது புக் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நானே ரெஃபர் பண்றேன். அந்த புக்கோட PDF நம்ம டெலிகிராம்ல கொடுத்துருவேன். சரிங்களா? உங்க ஜாயின் பண்ணிருக்க குரூப்ல நீங்க ரீசனிங்க்கு என்னென்ன குரூப் புக் வாங்க போறீங்க, RS அகர்வால் அது மாதிரி YCT, இந்த 2 புக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இப்போ போய்கிட்டு இருக்கு. கொஸ்டின்ஸுமே அது வந்து அதிகமா ரிப்பீட் ஆகுது. இந்த YCTல என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வித் இயரோட இருக்கும். இந்த இயர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அப்ப அதுவுமே நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு PDF கொடுத்துருவேன். சரிங்களா? நார்மலா எதுல நம்ம டெலிகிராம்ல. சோ நம்ம இந்த டாபிக் இப்போ அனாலஜி முடிக்கிறோம்னா நான் அந்த 2ல இருந்து மட்டும் இல்லாம அரிகன்ல இருந்தும் சேர்த்து ஒரு 25 கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுப்பேன். எல்லா பேட்டர்னும் கவர் ஆகிற மாதிரி. அந்த பிராக்டிஸை நீங்க முதல்ல கவர் பண்ணணும். நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிளாஸ் கொஸ்டின் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் கொடுக்குற பிராக்டிஸ். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா நான் அந்த PDF கொடுத்துருக்கேன். அதுல இந்த டாபிக் எடுத்து எல்லா கொஸ்டினையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒருவேளை அதுல உங்களுக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா அந்த கொஸ்டினை எனக்கு அடுத்த நாள், இப்போ 4ஆம் தேதி கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ் முடியும் போது, ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த டாபிக். கிளாஸ் முடியும் போது இப்போ 8 o'clock அப்படின்னா நீங்க அந்த 8 o'clock மேல ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8 மணிக்கு சில பேர் வேலைக்கு போறேன் அப்படின்னு கிளம்புனீங்கன்னா அது கஷ்டம். 8 மணிக்கு மேல ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி போன கிளாஸ் பார்த்ததுல இதெல்லாம் டவுட் இருக்கு, ஒரு சில கொஸ்டின் அங்கேயே சொல்லிடுவேன். ஒரு சில கொஸ்டின்ல ஒரு கூட மிஸ்டேக் இருக்கலாம். அந்த டைம் வந்து நான் சொல்லும் போது என்ன ஆகும், டிலே ஆகும். நம்ம நிறைய டைம் யோசிப்போம், ஆன்சர் வராது. பார்த்தா கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கும். சோ அந்த மாதிரி ஏரியாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன். சோ இதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம ஷெட்யூல் பாருங்க. ஷெட்யூல் நான் உங்களுக்கு இதுல அனுப்பியிருக்கேன், டெலிகிராம்ல அனுப்பியிருக்கேன், எடுத்து பாருங்க. அது மாதிரி கேட்டீங்கன்னா ஷெட்யூல் நான் வாட்ஸ்அப்லயே எல்லாருக்கும் அனுப்புறேன். சரிங்களா? சோ டாபிக் ஆர்டர், எந்த ஆர்டர்ல டாபிக் எடுக்க போறோம் டாபிக் கொடுத்துருக்கோம். சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா டாபிக் முடிய ஒரு கரெக்டா பாருங்க 10 days ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2. அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் அடுத்த கிளாஸ். சோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் ஃபுல்லாவே பிளான் பண்ணிருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட் 2 இதுல வந்து இந்த டேட் படி மேக்ஸிமம் போயிடும். சரிங்களா? டென்டேட்டிவ் டேட் தான். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா டேட்டுமே நம்ம கையில இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில டேட் வந்து பாத்தீங்கன்னா பவர் கட்டா இருக்கலாம். இந்த மாதிரி சொல்றேன், ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ் வர்றப்போ அது ஒரு நாள் டிலே ஆகும். நமக்கு தான் ஒரு நாள் கேப் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிடுவோம். சோ அப்ராக்சிமேட்டா நம்ம இந்த கிளாஸை முடிக்கிறதுக்கான டேட்டு 27/2 பிப்ரவரி எண்டு வரை 5 மாசத்துக்கான ஷெட்யூல் போட்டாச்சு. சரிங்களா? இந்த 5 மாசம் ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் டிஸ்கஷனுமே இதுக்குள்ள வந்துடும். இதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி எண்ட் இருக்கு இல்லைங்களா, ஜனவரி எண்ட்லயே கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 5 எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7 ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 9 அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். அடுத்து மறுபடியும் ஆப்டிடியூட் ரீசனிங் 2 சேர்த்து ஃபுல் டெஸ்ட் 1 இருக்கும், அதுக்கான ரிவிஷன் இருக்கும், அதுக்கான டிஸ்கஷன். அது மாதிரி பாத்தீங்கன்னா 10வது டெஸ்ட் 10 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளாஸ். இதை பொறுத்தவரை இந்த TNPSC TNUSRBல இது வரைக்கும் கேட்டிருப்பாங்கல்ல அந்த கொஸ்டினை ஃபுல்லா ரேண்டமா சால்வ் பண்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரை நமக்கு எதுவும் தெரியாது. இந்த 70 கிளாஸ் முடியிறப்போ 70 நாள் முடியிறப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா ஆப்டிடியூடும் தெரியும், ரீசனிங்கும் தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபெமிலியரா ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம். TNPSC TNUSRB ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுக்கணும் வைங்களேன். TNUSRBல வந்து 40 கொஸ்டின் இருக்குன்னு வைங்க. இப்போ முன்னாடி பேட்டர்ன் 60 இருந்துச்சு. 40க்கு நம்ம எவ்வளவு பண்றோம், 40க்கு 40மே பண்ணணும். ஏன்னா ரீசனிங் நமக்கு தெரியும், ஆப்டிடியூட் நமக்கு தெரியும். இதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இந்த பேட்டர்ல பிராக்டிஸ் பண்ணணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இது இல்லாம ஆன்லைன்ல யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு சில பிளான்ஸ் நான் பண்ணிருக்கேன். வீக்லி 1 or 2 கிளாஸஸ் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா சயின்ஸும் வீக்லி 2, மேக்ஸும் வீக்லி 2. இது இல்லாம ரயில்வே NTPCக்கு டெய்லி லைவ் பிளான் பண்ணிருக்கேன். சரிங்களா? இது 3 தான் இப்போதைக்கு என் ஷெட்யூல்ல பண்ண முடியும். ஏன் அப்படின்னா என்னோட ஷெட்யூல் சொல்லிடுறேன். காலையில உங்களுக்கு 5:30 to 8 மேக்ஸ் கிளாஸ் போகுது. சரிங்களா? திரும்ப வந்து 10 to 1 SI சப் இன்ஸ்பெக்டர் கிளாஸ் போகுது. சப் இன்ஸ்பெக்டருக்கு பயாலஜி சயின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ அதனால அது கொஞ்சம் ஃபுல்லாவே நான் என்னோட பார்ட் போய்கிட்டு இருக்கு. சோ அது மாதிரி ஈவினிங் 2 to 5 ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ரயில்வே கிளாஸ் 4 நாள் என்னோட கிளாஸ் தான் போகும். சரிங்களா? ஆப்டிடியூட் ஒரு நாள், ரீசனிங் ஒரு நாள், ஜெனரல் சயின்ஸ் ஒரு நாள், ஜெனரல் சோசியல், ஜெனரல் ஸ்டடீஸ்ல 4 பார்ட் நான் தான் எடுக்கிறேன். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம ரயில்வே லைவ் வந்துருவோம். சோ இது மாதிரி எனக்கு ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 hours 9 to 10 hours ஏன் ஷெட்யூல் மட்டுமே இருக்கு. இது போக ஈவினிங் 6 to 9 ஒரு SI பேட்ச் இருக்கு. அதுல வாரத்துல 2 கிளாஸ் எனக்கு வரும். சோ அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துல ஒரு 4 நாளுக்கு 10 மணி நேரம் ஷெட்யூல் இருக்கு. அது போக ஒரு 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 மணி நேரம் ஷெட்யூல் இருக்கு. அந்த 3 hours கிளாஸ் சேர்த்தோம்னா இது இல்லாம உங்களுக்கு நான் யூடியூப் கொடுக்குற வீடியோ அது அடிஷனல் ஷெட்யூல். சோ அப்ப அந்த யூடியூப் வீடியோ சேர்த்தோம்னா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அதனால என்னால முடிஞ்சதை நான் சொல்லிடுறேன். பேட்ச்ல இது ஃபுல்லா போயிருமா? சரிங்களா? பேட்ச் ஜாயின் பண்ண உங்களுக்கு. பட் யூடியூப்பை பொறுத்தவரை 2 வீடியோ எல்லா சேனல்லையும் வரும். சயின்ஸுக்கு 2 வீடியோ வந்துடும் ரெகுலரா. இந்த பேட்ச் முடிகிற வர இது முடிச்சுட்டா இந்த டைம்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? சயின்ஸுக்கு 2 வீடியோ வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மேக்ஸ் சேனல்ல 2 வீடியோ வரும். ரீசனிங்ல ஒரு டாபிக் ஆரம்பிச்சோம்னா 5 பார்ட் வரும். ஒரு வாரத்துல 2 இல்ல 3 வீடியோ அந்த மாதிரி எனக்கு டைம் இருக்கிறப்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ரயில்வே சேனல், அதாவது இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார், அந்த சேனல்ல
டெய்லி லைவ் வரும். நீங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா டெய்லி எனக்கு ரயில்வேக்கு வேணும்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு டெய்லி 30ல இருந்து 50 கொஸ்டின் நான் பிளான் பண்ணிருக்கேன். டெய்லி கண்டினியூஸா சால்வ் பண்ண போறோம். அதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் அது எந்த சோர்ஸும் கிடையாது. RS அகர்வால் புக் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் சால்வ் பண்றோம். அடுத்த நாள் அரிஹண்ட் புக் எடுக்கிறோம், 50 கொஸ்டின் சால்வ் பண்றோம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சால்வ் பண்ண தான் பிராக்டிஸ் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பார்க்க ஆரம்பிப்போம். அதுல டெய்லி லைவ்ல என்ன பார்க்க போறோம்னா SSC ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஒரு வாரத்துல 2 டாபிக் கிளாஸ் போகும், ஒரு ப்ரீவியஸ் இயர் கிளாஸ் போயிடும். சோ எப்படி பார்த்தாலும் 2 ஆப்டிடியூட், 2 ரீசனிங், ஒரு PYQ. நம்ம ரெகுலரா பார்க்க பழகிடும். மேக்ஸ் வந்து ஈஸி ஆயிரும். அது மாதிரி இது வரைக்கும் ரயில்வே NTPC அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? அப்ளை பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா நீங்க மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 மாசம் ஆயிரும். இன்னும் ரயில்வேல வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வராமே இருக்கு. ரயில்வேல இருக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய டிராபேக் என்னன்னா எக்ஸாம் டிலே ஆகும். சொன்ன டேட்ல வைக்க மாட்டாங்க. 3 மாசம்னா 5 மாசம் சொன்னாங்கன்னா 1 வருஷம் ஆயிரும். அது நமக்கு பெனிஃபிட் தான். இப்போ நீங்க மெயின்ஸ் பண்றீங்க, மெயின்ஸ் முடிச்சது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்க ரயில்வே அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரயில்வே SSC GD ரெண்டுக்குமே அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. 26 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா SSC GD அப்ளை பண்ணிருங்க. அது மாதிரி 36 வயசு வரை ரயில்வே அப்ளை பண்ணலாம். ரயில்வேல +2 குவாலிஃபிகேஷன் இருக்கு, டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கூட நான் ரயில்வே போய் எழுதி பாக்குறேன், எழுதி கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பேட்சை பத்தின டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு என்னென்ன கிளாஸ், என்னென்ன டேஸ் போகுது எல்லாமே நான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சோ இந்த கிளாஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 5 மந்த் கோர்ஸ். சரிங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5 மந்த் 5000 ஃபீஸ் வரும். சோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு 5 மாசமுமே இது வந்து ரெகுலர் கிளாஸ் தான். காலையில உங்களுக்கு 5 to 8னா ஒரு ஆள் உங்க முன்னாடி நின்று டெய்லி கிளாஸ் எடுப்பேன், உங்க டவுட்டை கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? இது இல்லாம இந்த கிளாஸ்க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே இதுல வந்துரும். சரிங்களா? இது 5 மந்த் டியூரேஷன். ஓகே, சில பேர் எனக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க ரயில்வே SSC யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் ஜனவரிக்கு அப்புறம் போடுவோம். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 25 பார்ட் முடியும் இல்லைங்களா? இந்த ரீசனிங் பார்ட் முடிஞ்சு அடுத்து ஆப்டிடியூட் ஆரம்பிக்கல, அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு அது மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா. பட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ஃபுல்லா ஒரு டைம் கவர் பண்ணிட்டீங்கன்னா இதை தாண்டி வேற எந்த எக்ஸாமுக்கும் தேவைப்படாது. எல்லாமே இந்த ஃபுல் கோர்ஸ்ல கொடுக்க போறோம். சோ அது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, சோ இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க மெயின்ஸுக்கு மட்டும் 50% கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அனுப்பிட்டு நீங்க இப்போ ஆல்ரெடி 3000 2.5 கட்டி ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கான சிலபஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எனக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். 50% கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஜூன் பேட்ச் முடிச்சவங்க, இல்ல அதுக்கு முன்னாடி பேட்ச், எனக்கு இந்த குரூப் 4 பேட்ச் மட்டும் நான் படிச்சிருக்கேன், குரூப் 2 மட்டும் படிச்சிருக்கேன்னா நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் பண்ணி கூட இந்த பேட்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்னா இப்ப ரிமைனிங் பண்ணதுனால ரீசனிங் மட்டும் வருமானா கிடையாது, ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப கண்டினியூ பண்ணி முடிச்சவங்க ரிமைனிங் பே பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ நீங்க பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் வந்துடும். சரிங்களா? அக்டோபர் 2 கிளாஸ் ஆரம்பிக்குதுமா. 962666994743 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும். அந்த டீடைல்ஸை பார்த்து நீங்களே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். யார்ட்டையும் கால் பண்ணி கேட்கணும் எதுவும் அவசியம் கிடையாது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வர டீடைல்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் நான் போடும்போது அதையும் சொல்லிடுறேன். இப்போ அக்டோபர் 2 இருக்கு இல்லைங்களா? அக்டோபர் 2 ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். ஃபர்ஸ்ட் டேல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம், எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே டெமோவை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் ரீசனிங் தான் கொடுப்பேன். சரிங்களா? ரீசனிங்ல எந்தெந்த டாபிக் எப்படி எப்படி இருக்கும், இந்த டாபிக் எப்படி படிக்கலாம், இதான் ஃபர்ஸ்ட் 5:30 கிளாஸ்ல இருக்கும். சரிங்களா? இந்த 2ஆம் தேதி ஒப்புமை அனாலஜி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour to 1 hour பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அனாலஜி டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அது மாதிரி எல்லா டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே அந்த PDF நான் குரூப்ல அனுப்பிடுவேன். நீங்க எடுத்து பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். PDF எல்லாமே உங்களுக்கு குரூப்ல வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேட்ச் டைமிங் காலையில 5:30 to 8 o'clock. பேட்ச் டியூரேஷன் 5 months. பேட்ச்க்கான குரூப் வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம்ல ஆட் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கான எல்லா நோட்டிபிகேஷனும் டெலகிராம்ல வந்துடும். இது போக உங்களுக்கு வேற டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, கிளாஸ் வந்து அக்டோபர் 2 ஸ்டார்ட் ஆகுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவேன். இப்போ அக்டோபர் 2 கிளாஸ் முடியுது அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதி நைட்டுக்குள்ள வீடியோ வரும். 24 hours எனக்கு டைம் ஆகும். சரிங்களா? இன்னைக்கு 2ஆம் தேதி நான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, 3ஆம் தேதி உங்களுக்கு வீடியோ வந்துடும். சரிங்களா? அதனால ஒரு நாள் வெயிட் பண்ணி வீடியோ பாத்துக்கோங்க. அது மாதிரி நீங்க 2ஆம் தேதி ஜாயின் பண்ற வீடியோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிகிற வரை இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் ஆல்மோஸ்ட் 5 months கொடுத்துருக்கோம். சோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து நம்ம மெயின்ஸுக்காக போட்டிருக்கோம், அடுத்த குரூப் 4க்காக போடுறோம். சோ அப்படிங்கிறப்போ இந்த கோர்ஸுக்கான ஆப் டியூரேஷன், இந்த வீடியோ ஆப்ல எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் டியூரேஷன் 8 months, ஆப்ல இருக்கிறது கோர்ஸ் டியூரேஷன் 5 months, ஆப்ல இதோட அக்சஸ் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 months இருக்குமா. 8 மாசம் வரைக்கும் ஆப் அக்சஸ் இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோஸ் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ல 8 மாசம் வரைக்கும் இந்த வீடியோ அப்படியே தான் இருக்கும், நீங்க திரும்ப எப்பனாலும் பாத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எனக்கு சொன்ன மாதிரி நான் அக்டோபர் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.
அதுக்குள்ள ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்ல 2 or 3 days எனக்கு டிலே ஆயிருச்சு, October 5, 10க்குள்ள எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜாயின் பண்ணிட்டு பழைய வீடியோ ஆப்ல இருக்கும், அப்படியே பாத்துக்கலாம். நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் அடுத்த நாள் ஆப்ல வந்துடும். நீங்க மிஸ் பண்ண டாபிக் ஆப்ல பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க October 5க்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா 2 கிளாஸ் தான் போயிருக்கும், 2 கிளாஸுக்குமே ஆப்ல வீடியோ பாத்துருங்க. சோ அது மாதிரி முதல் 2 கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா தான் கொண்டு போவேன், சரிங்களா? இப்போ ஒரு டாபிக் ஒரு நாள்ல முடிக்கவில்லைன்னா அடுத்த நாள் கேப் இருக்கா, அதுலயும் நான் கிளாஸ் போட்டு 2 நாளா கம்ப்ளீட் பண்ணுவேன். அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். ஷெட்யூல் போட்ட டைம்ல கிளாஸ் முடியும், ஷெட்யூல் போட்டதோட வேகமா கூட முடிக்கலாம், சரிங்களா? பட் லேட் ஆகும்னு யோசிக்க வேணாம். நான் ரொம்ப ஷெட்யூல வந்து ரொம்ப எலாபரேட்டா தான் போட்டிருக்கேன். ஒரு சில டாபிக் எல்லாம் 2 நாள் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நமக்கு டெப்தா போகணுன்றதுக்காக தான், சரிங்களா? இப்போ நம்பர் சிஸ்டம், நம்பர் சீசன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. LCM HCF 2 நாள் கண்டிப்பா போகும், அதனால 2 நாள் கொடுத்துருக்கோம். டைம் ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா 2 நாள் போகும். பர்சன்டேஜ் ப்ராப்ளம் கிளாஸ்லாம் 1 நாள்ல முடிஞ்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 நாள் கொடுத்துருக்கோம் பாருங்க. சிம்பிள் காம்பவுண்ட் அதெல்லாம் 2யும் சேர்த்து 3 நாள்ல முடிக்கலாம். சோ அதான் அந்த மாதிரி ஷெட்யூல்லாம் உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆவரேஜ்னா 1 நாள் முடிப்போம், 1 நாள் ஸ்கூல் புக், 1 நாள் PYQ, அதனால 3 நாள் ஷெட்யூல் இருக்கும் இதுல. ஓகே, சோ அந்த மாதிரி அந்த ஷெட்யூல் போட்டதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பேசிக்ல இருந்து டாப் வரை நான் சொல்லிடுவேன், இதான் மாடல், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்க ஓனா எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட பார்ட் ஒரு டாபிக்னா இவ்வளவுதான் விஷயம்ன்றதை ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவேன். பட் அதுக்கப்புறம் நீங்க இந்த டாபிக்ல கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த கொஸ்டினை எப்படி நம்ம மாடலுக்குள்ள கொண்டு வர்றது, இந்த கொஸ்டின்ல எப்படி டவுட் வருது அது நீங்க சொல்லணும். டவுட் வந்து அடுத்த கிளாஸ் கேட்கணும். நீங்க இன்டராக்ட் பண்ணா மட்டும் தான் அடுத்த லெவல் டெவலப் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா ஆப்ல நிறைய வீடியோ சேல் பண்றாங்க, ஆப்ல பார்த்து படிச்சுட்டு போயிடலாம். நீங்க வர்றதே எதுக்காக? ஒரு இன்டராக்ஷன். முடிஞ்ச வரை அந்த கிளாஸ் முடியிறப்போ ஒரு இன்டராக்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்பதான் அடுத்த நாள் அதை டிஸ்கஸ் பண்ண முடியும், சரிங்களா? அது மாதிரி நீங்க நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. காலையில 5:30 to 8 என்னால எந்திரிச்சு கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். மேக்ஸிமம் 5:30 to 6 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம். முடிகிறது 8 o'clock முடியும், சரிங்களா? 8 o'clock நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. 8 o'clock வரைக்கும் நான் ஃப்ரீயா இருப்பேன். காலையில 5:30 to 8 இந்த டைம்ல என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்னு நினைச்சா ஜாயின் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்ண 2 நாள் கழிச்சு எனக்கு 5:30க்கு வேற வேலை வந்துருச்சு, இந்த மாதிரி எதுவும் பிளான் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்க பொறுமையான வீடியோ போடும்போது பாத்துக்கோங்க, சரிங்களா? எனக்கு அந்த டைம் ஃப்ரீயா இருப்பேன், நான் கண்டினியூஸா படிக்கணும். எனக்கு டெய்லி காலையில ஒரு நாள் மேக்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே கிளாஸ் பார்த்துக்கிட்டே போனோம்னா எனக்கு அந்த ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம், சரிங்களா? அதனால நான் சின்ன பார்ட்டை உங்களுக்கு தேவையான அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? மொத்தமா வந்து 60,000 ஃபீஸ். இதை மட்டும் நான் பெருசா எடுத்துட்டு மற்ற பார்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எடுத்ததுதான் குரூப் 2Aக்கு. ஸோ அது பண்ணலாம். பட் அது வந்து குரூப் 2, 2Aவுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால கொடுக்க முடியல வீடியோ. எப்படி மெயின்ஸ் படிக்கலாம் 2Aவுக்கு, சரிங்களா? இப்போ 2A அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் தானே. நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயத்தை எப்படி படிக்கலாம், எந்தெந்த புக்ல இருந்து படிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் வீடியோ கொடுக்குறேன் எடுத்து. இப்போதைக்கு மேக்ஸுக்கான வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால வேகமா கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 2 daysல அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம், போட்டுறேன். அது மாதிரி குரூப் 4க்கு எப்படி படிக்கலாம் அதுக்கு ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம சேனல்லே வந்துடும், சரிங்களா? வேற டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.